ஹாய். மீண்டும் டாக்ஸியாக ரெடி பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாக்ஸி பிஸ்னஸ், டாக்ஸி ஓட்டுறது. இது வந்து இங்கேருந்து ரொம்ப நம்ம ஊரில் மாதிரி ஏதோ மஞ்சள் போர்டு ஓட்டணும்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு அக்ரிடேஷன் நான் வந்து தகுதியானவன் நான் வண்டி ஓட்டுறதுக்கு. எப்படின்னா, ரெண்டாவது புது லைசன்ஸ் புதுசாக எடுக்கிறவங்க ஓட்ட முடியாது. ஃபுல் லைசன்ஸ் இருக்கணும். இங்கேருந்து 3 கேட்டகரி, ஒரு க்ரீன் பி, ஒரு ரெட் பி, அப்புறம் தான் ஃபுல் லைசன்ஸ் வரும். க்ரீன் பி வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 இயர்ஸ், ரெட் பி வச்சுருக்கீங்கன்னா 1 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் பிக்கு 2 இயர்ஸ் ஓட்டணும், புதுசாக லைசன்ஸ் எடுக்கோங்க. அடுத்து ரெட் பிக்கு 1 இயர் ஓட்டணும், அதுக்கப்புறம் 3 வருஷம் ஓட்டணுங்கிறது உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸை கன்வெர்ட் ஆகும். இது வந்து ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டில் வந்து டாக்ஸியில் நிற்கிது பாருங்க. அந்த டாக்ஸியில் வந்து இப்போ ரெடியாக நிற்கிது. ஏன்னா அந்த ஃப்ளைட் எப்போ வந்து இறங்குமோ அந்த டைம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே இங்கேருந்து எல்லாம் அப்படியே கிளம்புவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஸ்டாண்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு $4 என்னமோ நினைக்கிறேன். ஒரு பேமெண்ட்டு டோல் கட் ஆகிற மாதிரி, டோல்கேட்டில் எப்படி நம்ம ஊரில் கட் ஆகும் அந்த மாதிரி இங்கேயும் இதுக்கு தனியாக ஒரு டோல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு $4 என்னமோ நினைக்கிறேன். இப்படி தான் எல்லாமே நிற்கும். இப்போ அங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்கள். இங்கே நம்ம வண்டிகளும் தெரியுதா, அப்படியே இந்த எல்லாம் அங்கே வரைக்கும் நிற்கும். இதுதான் வந்து இங்கே வந்து எல்லாம் டாக்ஸி ஓட்டுறது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிக்கப், 2 பிக்கப், 3 பிக்கப் தான் கிடைக்கும். அது கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிகமாக ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்ரிக்கன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. அதை விட்டால் நம்ம இந்தியன்ஸில் வந்து பஞ்சாபிஸ் நிறையா இருப்பாங்க. நினைக்கிறாப்புல வருங்க, நினைக்கிறாங்களா அவங்க தவிரலாம் அரபிக்காரரு. அதான் அந்த ஹோட்டலு. நம்ம வந்து இங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் எடுக்கணும், அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம். வேறு இவங்க நடந்து போகிறாங்க. தெரியுமா எதுக்கு நடந்து போகிறாங்கன்னா, இவங்க இந்த ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து வாக்கிங் போகிறாங்க. இப்போ இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் போன மாதிரி இங்கேருந்து அப்படியே போவாங்க. அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே ஒரு ஒயிட் கலரில் தெரியுதா, அது வரைக்கும் போவாங்க அப்படியே. அந்த இது போவாங்க. இந்த அரபியில் பேசிட்டு இருப்பாருங்க எல்லாம். அவங்க இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆகிருக்கும். ஆமாம், நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இல்லாமல் இந்த மாதிரி டாக்ஸி போட்டு ஓட்டாமல் இந்த மாதிரி நம்புறதெல்லாம் வாங்காமல் ப்ரைவேட் காரை வச்சு ஓன் ஸ்டைலில் வச்சு நான் சும்மா ஊபர்னு தள்ளி வச்சு நான் அந்த பக்கம் நிற்கும். அந்த ஒரு எல்லோ கார் தெரியுது, அதுக்கு அங்கிட்டு வந்து அந்த இது எப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியெலாம் அங்கிட்டு நிற்கும். அதில் போய் அங்கே வச்சு நான் ஓட்டிட்டு அப்போ தான் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்க கொடுப்பாங்க பிக்கப் எல்லாமே. கஸ்டமர் இங்கே இருக்காரு, போங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இந்த இதில் மீட்ரு ஓடும். இதில் வந்து அவங்க கொடுக்க என்கீழ் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் மீட்டர்னு இருக்கா, ஸ்டார்ட் மீட்டர்னு இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா மீட்ரு ஸ்டார்ட் ஆகும். மீட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு எப்போ வந்து அவங்க வந்து ரீச் ஆகிறாங்களோ இது வந்து அந்த மிஷின், அந்த தெரியுமில்ல ஸ்வைப் மிஷினு, பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். அது வாங்கிக்கிறது. சில பேர் வந்து கேஷாகவும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஆக்சுவலி 16ஆம் தேதி இது பண்ணிட்டேன். அது இப்போ லீவு வந்ததுனால எனக்கு வந்து ஆக்டிவேஷன் எல்லாம் வந்துச்சு. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் பண்ணுச்சு, ஆக்டிவேஷன் ஆச்சு. நான் இப்போ வந்துட்டு காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து சிட்டிலேருந்து ஒரு ட்ரிப்பு கிடச்சிது ஏர்போர்ட்டுக்கு. மெல்போர்ன் ஏர்போர்ட்டில் இருக்கேன். இப்போ ஏர்போர்ட்டில் வழியாக பார்க்கிங் ஏரியா, டாக்ஸி பார்க்கிங் ஏரியாவில் இருக்கேன். இது டாக்ஸி. இது வந்து எப்படின்னா அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட டைமில், சில பேர் நைட்டு ஓட்டுவாங்க, சில பேர் வந்து வெறும் மார்னிங் மட்டும் ஓட்டுவாங்க, சில பேர் வந்து நைட்டு காலையில் ஓட்டுவாங்க. நான் வந்து நைட்டும் காலையில் ஓட்டுறேன். ஏன்னா அப்படி பசங்களை பிக்கப் பண்ண முடியும். காலைல ஸ்கூலுக்கு விட்டுறலாம், அது அவங்க பக்கத்துலேயே போய்க்கிட்டாங்கன்னா. ரெண்டாவது ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்கள பிக்கப் பண்ணணும். அதனால் அதுக்காக நான் அப்படி இது பண்ணிட்டு